இந்த அரசாங்கத்தினுடைய முதலாவது வெளிநாட்டு ராஜதந்திரியாக வந்தவர், வெளிநாட்டு தலைவராக வந்தவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆக இந்த அம்சங்களை வைத்து பார்க்கின்ற போது இலங்கையினுடைய இந்த புதிய அரசாங்கம் வேறொரு அடிப்படையிலே அணுகுமுறையிலே போக முயற்சிப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த முயற்சி ஒரு பரீட்சார்த்த முயற்சியாக கூட இருக்கலாம். ஆனால் இப்போது இலங்கை அரசாங்கத்தினால் தனித்துவமாக சுயாதீனமாக எல்லா முடிவுகளையும் எடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த அணுகுமுறை அமெரிக்காவுடன் சாதகமாகுமா? நிச்சயமாக அது சிக்கலை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால் இப்போது ஏற்கனவே இந்த இந்தியாவோடு நெருக்கமான உறவு, அதே போன்று ஐரோப்பாவோடு நெருக்கமான உறவு, அதே போன்று ஏனைய அமெரிக்க சார்பு நாடுகளோடு ஏற்படக்கூடிய நெருக்கமான உறவு அமெரிக்காவை ஓரளவு இலங்கையினுடைய அரசுக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, இலங்கையுடைய விவகாரங்களில் அமெரிக்கா ஏற்கனவே பல்வேறுபட்ட நிபந்தனைகளை கூறியிருக்கின்றது. மனித உரிமைகள் பேரவையிலே, அதே போன்று இலங்கையுடைய உள்நாட்டு விவகாரங்களிலே, ஏன் நாங்கள் இந்த பிடிஏ விவகாரத்தில் கூட, அதே போன்று உள்ளூர் இனப்பிரச்சனை, நல்லிணக்கம், அரசியல் தீர்வு, மனித உரிமை பிரச்சனை போன்ற பல அம்சங்களிலே அமெரிக்க அரசு பல்வேறுபட்ட நிபந்தனைகளை, பல்வேறுபட்ட அபிப்பிராயங்களை, நிலைப்பாடுகளை எடுத்திருக்கின்றது. அந்த நிலைப்பாடுகளுக்கு சாதகமான முடிவை வெளிப்படுத்துவோம் என்பதனுடைய அடிப்படையான அம்சங்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட்டும் இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் பார்க்கிற போது இந்த அரசாங்கம் சில சாதகமான முடிவுகளை எடுத்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த பயணம் இலேசான பயணமாக இருக்கப் போவதில்லை. ஏனென்றால் இந்த பல்வேறுபட்ட வல்லரசுகளுடைய ஒரு ஆடுகளமாக இலங்கை மாறி வருவதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த பலஸ்தீன் இஸ்ரேல் இந்த யுத்தமானது அது மத்திய கிழக்கு வெளியில் வியாபகம் அடைந்தால், ரஷ்யா சீனா கூட்டு சேர்கிற போது மறுவளமாக இந்த நேட்டோ நாடுகள் கூட்டு சேர்கின்ற அந்த அணுகுமுறை வந்தால், இலங்கையினுடைய இந்த பூகோள அமைவிடமும் இலங்கையினுடைய சார்பும் ஒரு மிக கேள்விக்குறியாக அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால் அந்த பொறிக்குத்தான் இலங்கை தள்ளப்பட்டு கொண்டு வருவதனை நாங்கள் பார்க்கலாம். இந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள். அதாவது இலங்கையினுடைய அமைவிடம் இப்படியான இந்த பூகோள யுத்தங்கள் ஏற்படுகிற போது மிக முக்கியமான தளத்தை கொண்டு வரும். இப்போது முழுக்க எங்களுக்கு தெரியும், இந்த இந்திய விஜயத்துக்கு பிறகு திருகோணமலையில் காணப்படுகிற எண்ணெய் கிணறுகள் போன்ற அனைத்திற்குமான அந்த ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டு விட்டன. திருகோணமலையின் அந்த பூகோளம் மையமானது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டுகள் வருகிறது. இது அமெரிக்காவுக்கு ஒரு சாதகமான செய்தியாக இருக்குது. ஏனால் அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக இந்தியாவோடு நெருக்கமான உறவை கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே அது அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதனை பார்க்கலாம். அதே போன்று இப்போது சீனாவுக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி என்னவென்று சொன்னால், சீனா எல்லா இடங்களிலும் இந்த முதலீடுகளை வைத்திருக்கிறது. கடன் பொறி என்ற அடிப்படையில் ஏற்படுத்துகிறார். அந்த கடன் பொறியை முறியடிக்கிற வகையில் இப்போது வேறொரு வகையான ராஜதந்திரம் வளர்ந்து கொண்டு வருகிறது. இலங்கையில் இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த இந்திய பிரதமருடைய விஜயத்துக்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிற நிலைமையை பார்க்கிற போது ஒரு புதிய அணுகுமுறையாக மாறி வருகின்றது. இதே அணுகுமுறையைத்தான் இப்போது பங்களாதேஷோடு, இதே அணுகுமுறையைத்தான் மாலைதீவோடு, நேபாளோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த அணுகுமுறையை செய்கின்ற போது சீனாவினுடைய அந்த தலையீடுகள், பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மிக பாரதூரமாக குறைவடைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த சூழல்கள் அனைத்தும் அமெரிக்காவை நோக்கி அமெரிக்காவுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற போது அமெரிக்கா சொல்வதனை கேட்க வேண்டிய சூழல் ஏற்படும். அமெரிக்காவோடு சேர்ந்து செயற்பட வேண்டிய சூழல் ஏற்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த வரி விதிப்பு போன்ற அம்சங்களிலே அமெரிக்கா ஓரளவு சலுகையை, நெகிழ்ச்சி போக்கை காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதை பார்க்கலாம்.